ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் வீட்டு பூச்சி ஏன் பூசாமல் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்காண்டி எல்லாருமே கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சிஸ்டர், உங்கள் ஊரில் உயர்ந்த ஜாதி தான் பூசணும், தாழ்ந்த ஜாதி பூசக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த ஜாதிக்காரங்க இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், உயர்ந்த ஜாதி இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான விளக்கம் தான் இது. ஸோ அவங்களுக்கான விளக்கம் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் நீங்கள் கேட்டதுங்களுக்காண்டி நான் இதை சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், எனக்கு இந்த ஜாதியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜாதியை பற்றி இல்லை கேஸ்ட்டை பற்றி எனக்கு ஜாதி அப்புறம் இந்த ஏனோ அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, எனக்கு அதில் பற்றி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் நமக்கு சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்பி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். மற்றபடி எதுக்காகவும் கிடையாது. பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிடையாது. அதை இது பண்ணணுங்கிறதுக்காண்டி இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதை சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் சொன்னீங்கிறதுக்காண்டி நான் நிறைய இடத்துல போய் கேட்டேன். நிறைய இடம்னா எங்கள் பக்கத்துலலாம் போய் நிறையா பேர்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க. சின்னதாக கொஞ்சமாக சொன்னாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்குமே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்கிட்ட சொன்னது இந்த ஊரில் ஒரு தாத்தா, பழமையான தாத்தா இருக்கார், நீ அவர்கிட்ட போய் கேளுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த தாத்தாட்ட போய் கேட்கலாம், ஓகே அவரை வச்சு வீடியோ எடுப்போம் அப்படின்னு தான் நான் போனேன். அவர் ரொம்ப வயசானவர். அவர்கிட்ட நான் பக்கத்தில் போய்ட்டு தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டாலும் காதில் விழலை. எதுக்குமே அவர் காதில் விழலை. ஸோ அவர் பேசி நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் எங்கள் அப்பாட்ட, என் மாமனார் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, அப்புறம் வீடியோ பார்ப்போம், சரிங்களா? সূর্যবংশী খত্রী, রাজবংশী, তারপরে শাহ, মিনিয়া, চারাল, তারপরে মুসর, দশাউত, তারপরে ভীম, তারপরে হরিজন, আদিবাসী, ডম, চামার। ஒரு கொட்டலாய் আর হচ্ছে কোনো আর হচ্ছে একটা বড় বড় জাতলাগুলো আছে লাইলা. இப்போ என்னென்னா அங்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னு அது மட்டும் பத்தாது இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு அது மட்டும் தெரியாது. இங்கே 4 பேர் 4 விதமான ஜாதி சொல்கிறாங்க. ஜாதிக்கு பேர் பீகாரில் ஜாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறையா ஜாத் சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் எங்கள் சித்தி வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இது அவங்க சொன்னது மட்டும் பத்தாது இல்லையா? நான் மொபைலையும் சர்ச் பண்ணேன். ஸோ அந்த இதை பற்றி நம்மளுக்கு சொல்லிடுவோம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப பீகாரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிற மக்கள் கீழே உள்ளவங்க, ரொம்ப கம்மியாக உள்ளத்துலேருந்து கீழேருந்து மேலே போவோம், சரிங்களா? குஞ்சராங்கிறவங்க கம்மியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரஜாபதி அப்படிங்கிறவங்க குஞ்சராவோட கொஞ்சம் அதிகமாக உள்ள மக்கள். அதுக்கப்புறம் துனியா அப்படிங்கிறாங்க. துனியாங்கிறவங்க அந்த பிரஜாபதிங்கிறவங்களோட கொஞ்சம் மேலே அதிகமாக இருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பத்வாகி அப்படிங்கிறவங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் நெய் அப்படிங்கிறவங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. சந்திரவர்ஷினி அப்படிங்கிறவங்க இன்னும் அதிகம் உள்ள மக்கள், சரிங்களா? இந்த பீகாரில் மக்கள் எவ்வளோ அதிகமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சவாசி பானர் அப்படிங்கிறவங்க இவங்கள எல்லாத்தையும் கொஞ்சம் பர்சன்ட் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சுர்ஜாபுரி அப்படிங்கிறவங்க, சுர்ஜாபுரி முஸ்லீம் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாத்தையோட கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நோனியா இதை விட அவங்களோட அதிகமாக இருக்கவங்க. தலுக்கினவங்க இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கவங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணுங்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கவங்க. அப்புறம் பனியா அப்படிங்கிறாங்க. பனியாங்கிறவங்க அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கவங்க. மல்லாங்கிறவங்க, அதுக்கப்புறம் தெரி அப்படிங்கிறவங்களும் இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்காங்க. அப்புறம் பூமிகாருங்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கவங்க. அதுக்கப்புறம் குருமி
அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்காங்க. நான் சொல்கிறவங்களாம் கீழே அதாவது ஏறு வரிசையில் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா. இறங்கு வரிசையில் ஏறு வரிசையில் சொல்லியிருக்கேன். எவ்வளோ மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏறு வரிசையில் சொல்லிகிட்ருக்கேன் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து அச்சோ, அதுக்கப்புறம் வந்து முசாஹர் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்காங்க. ஷேக் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்காங்க. அப்புறம் ராஜ்புத் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி இவங்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்க. அதுக்கப்புறம் வந்து மோமின் அப்படிங்கிறவங்களும் இவங்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராமணர் தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும். அவங்க வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குஷ்வாஹா அப்படிங்கிறவங்களும் 4வது இடத்துல இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முகே சாமா ரவிதாஸ் அப்படிங்கிறவங்க 3வது இடத்துலையும், அப்புறம் துஷாத் தரி தர்கி அப்படிங்கிறவங்க 2வது இடத்துலையும், யாதவர்கள் அப்படிங்கிறவங்க 1st இடத்துலையும் இருக்காங்க. இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே வந்து எங்கள் அப்பாவுக்கு 1-2 பேர் தான் அதை கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சவங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச கேஸ்ட்டுக்காரவங்க, மற்ற யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தெரியாது, இல்லை எனக்குமே தெரியல இது என்ன கேஸ்ட்டுன்னு எனக்கும் தெரியலை. எங்கள் அப்பாவுக்கும் அவங்க பழமையானவங்க அவங்களுக்கும் தெரியலை சரிங்களா. இதெல்லாம் ஒரு இது. இப்போது அதிகமாக உள்ள மக்கள் இங்கே அதிக ஜாதியில் எவ்வளோ இருக்காங்கன்னா ஜாதியில் யாதவர்கள் தான் 1st இடத்துல இருக்காங்க. அப்புறம் துஷாத் தரி தர்கி 2வது இடமும், அதுக்கப்புறம் முகே சாமா ரவிதாஸ் வந்து 3வது இடமும் இருக்காங்க சரிங்களா. லாஸ்ட் இடத்துல குஞ்சரா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இந்த இந்துக்கள் தான் வந்து பீகாரில் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல வந்து முஸ்லீம்களும், 3வது இடத்துல வந்து தெரிஞ்சு என்ன கிறிஸ்துவர்களும் இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து அது இல்லாமல் சீக்கியர்கள், பௌத்தியர்கள், அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதோ ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் ஒரு விதமான மக்கள் அப்படி இருக்காங்க சரிங்களா. அப்புறம் வேறு என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மொபைலில் சர்ச் பண்ணதை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அம்மாட்டையும் எங்கள் பக்கத்தில் உள்ள அந்த சித்தி அத்தை அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போமா சரிங்களா. இதெல்லாம் வந்து அந்த அந்த நான் சொன்னல இப்போ வரிசை அதுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க. ஒவ்வொரு இப்போ யாதவர்கள்னால் அவங்களுக்குள்ளே நிறைய இது கேஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி பிராமணன்னா அவங்களுக்குள்ளே நிறைய கேஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ராஜ்பன்சின்னா ராஜ்புத்னா அவங்களுக்கு கீழே நிறைய கேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கேஸ்ட்டுக்குள்ளே தான் இப்போ நான் சொல்கிற கேஸ்ட்டெல்லாம் இருக்குது. பார்ப்போமா, அதையும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே விசாரித்து எடுத்தது. பட்டியா முஸ்லீம் அப்படின்னா வந்து முஸ்லீம் பட்டியா ரெண்டுமே ஒன்று தான். அதாவது முஸ்லீம்குள்ளே பட்டியா அந்த மாதிரி 2 கேஸ்ட்டு 2 இது இருக்குது அவங்களுக்குள்ள. அது அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து துஸ்வாத் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இருக்குது. பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜ்பன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் இருக்குது. புலியா, ராஜ்பன்சியும் புலியாவும் ஒன்று தான். ஏன்னா வந்து அது நாங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வந்து ராஜ்பன்சி புலியான்னு சொல்லுவாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து தேசியா அப்படிங்கிறவங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குவால் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெல்டார் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் மாலா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவங்க சொன்னது சரிங்களா. இது இல்லாமல் இவங்களுக்கே தெரியாமல் இன்னும் நிறைய காஸ்ட் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்லுவாங்க சரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்மளால் அதை இது பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனியாக மொழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே மொழி கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பட்டியா முஸ்லீம்களுக்கும் நம்ம தெரியும், அவங்களோட உருது பேசுவாங்க, அவங்களுக்கு மொழி தனியாக இருக்குது. அதே மாதிரி வந்து சத்தாருக்கும் தனியாக மொழி இருக்குது, துஸ்வாவுக்கும் தனியாக மொழி இருக்குது, பச்சுமாங்கிறவங்களுக்கும் மொழி இருக்குது, பீம்ங்கிறவங்களுக்கும் மொழி அதிகம் வேறு அவங்களுக்கு தனியாக மொழி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ராஜ்பன்சி புலியா அப்படிங்கிறவங்களுக்கும் ராஜ்பன்சிக்காரங்க வந்து புலியா பாஷை தான் பேசுவாங்க. இப்போ நாங்கள் பேசுகிறது வந்து நான் வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறது வந்து புலியா தான் சரிங்களா. அப்புறம் தேசியாங்கிறவங்க தேசியா பாஷை பேசுவாங்க, குவாலுங்கிறவங்க பேசுவாங்க, வெல்டார் வந்து வெல்டார் பாஷை பேசுவாங்க, மாலாங்கிறவங்க மாலா பாஷை பேசுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாஷை இருக்குது, தனித்தனியாக பாஷை இருக்குது சரிங்களா. மொழி வந்து வேறுபடும், கண்டிப்பாக வேறுபடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது எல்லாமே ஹிந்தியை ஓரியன்டாக ஹிந்தி சேர்ந்ததாகவே வரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் தமிழுங்கிறது பொதுவாக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அது உள்ளே வந்து ஐயர் பாஷை பேசுவாங்க, அப்புறம் தஞ்சாவூர்காரங்க வேறு மாதிரி பேசுவாங்க, அப்புறம் வந்து அங்கே கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலிக்காரங்க வேறு மாதிரியும் பேசுவாங்க, மதுரைக்காரங்க வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேச்சு வந்து மாறுபடும் சரிங்களா. நான் தஞ்சாவூரில் மொழி பேசுகிறேன், அதனால் என்னோடய பேச்சுமே தனியாக தான் தெரியும்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம மொழி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு நாங்கள் எவ்வளோ நான் இஸ்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு மாறுபடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாருமே வந்து இந்த மாதிரி நூல் துணி தான் அதிகமாக விரும்புவாங்க. காட்டன் நூல் பார்த்திங்களா, நூல் புடவை. ஸோ அதுதான் வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பீகாரில் வந்து அதிகமாக அந்த நூல் வந்து நல்லா விரும்புவாங்க. பருத்தி துணி இது வந்து நல்லா விரும்புவாங்க. அது மாதிரி துணி தான் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இஸ்ரே புனி எக்ஜரா காலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்காடு யாரெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்மளுக்கு தெரியும் முஸ்லீம்ஸ்னாலே முக்காடு போடுவாங்க, முஸ்லீம்ஸ்னாலே அந்த இது குர்கா போடுவாங்க, அது வேறு. அதை தாண்டி இந்து மக்களும் போடுறாங்கன்னா யாராருன்னா வந்து பொச்சுமா அப்படிம்பாங்க. பொச்சுமா, அதுக்கப்புறம் வந்து வெல்டார் மாலா. ஸோ இவங்கெல்லாம் வந்து போடுறாங்க, முக்காடு வந்து போடுவாங்க. இதெல்லாம் போட்டு ஆகணும், சரிங்களா. ஸோ இதை வந்து அவங்க தோற்றத்தை வச்சு அவங்க கேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த வளையல் போட்டிருக்கோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வளையல் போட்டுருவாங்க. இங்கேருந்து இது வரையும் ஃபுல்லாக வளையல் போட்டுருவாங்க. ஃபுல்லாக வளையல் போட்டுட்டு எப்போதுமே வந்து நெய் பாலிஷ், எப்போதுமே வந்து மெஹந்தி வைப்பாங்க. நல்லா வந்து பார்க்க நல்லா அழகாக, எப்போதுமே அந்த பொண்ணுங்கிற ஃபீலிங்கோட அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வைக்கிற பொட்டு கூட வந்து இது வரைக்கும் வரும். அந்த குங்குமம் வந்து இது வரைக்கும் வரும். சில பேர் வந்து பொட்டு வந்து 4-5 பொட்டு கூட வைக்கலாம். அது பார்த்தாலும் கூட தெரியும் அவங்க வந்து வேறு கஷ்டம்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்காடு அடிக்கடி போடுவாங்க. அந்த சொன்னால முக்காடும் போடுவாங்க. அப்புறம் வந்து வளையல் போடுவாங்க சொன்னோன்னா. அதுக்கப்புறம் வந்து காலையும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த அந்த ரெட்டில் வந்து அந்த எப்படி மருதாணி வச்ச மாதிரியே அழகாக எப்போதுமே போட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லா தான் இருக்கும். எப்போதுமே முக்காடு போட்டுட்டு அந்த அந்த கண்ணு மேலாம் எப்போதுமே அழகாக அந்த இது அவங்கள பார்த்தா அந்த பார்த்தோன்னே தெரியும் அவங்க வந்து அந்த இதுன்னு சொல்லிட்டு. நான் நிறையா தடவை அவங்கள பார்த்து ரசிச்சிருக்கேன். எப்படிலாம் இருக்காங்க பாரு, எப்போதுமே எப்படி இருக்காங்க, இவ்வளோ வேலையில் அவங்க எப்படி இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி தோணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது, சரிங்களா. அப்புறம் வந்து உணவு, நீங்கள் சொன்னீங்க உணவு மாறுபடுமான்னு. அவங்களுக்காக வந்து அடுத்தது எனக்கு தெரிஞ்சு பீகார்னாலே வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும், சரிங்களா. அது சோள மாவு சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, அதாவது கோதுமை மாவு சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, ரொட்டி வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுக்கான மொழி கிடையாது, சாப்பாட்டுக்கான மொழி எதுவும் சாப்பாட்டுக்கான ஜாதி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, எல்லா இதையும் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் மாறுபடும், அந்த கேஸ்டில் இதை சாப்பிட மாட்டாங்க, இந்த கேஸ்டில் இதை சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் மாறுபடலாம், மற்றபடி வந்து வெஜ்ஜில் எல்லாருமே எல்லா விதமான சாப்பாடுமே சாப்பிடுவாங்க, சரிங்களா. ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்னது வந்து எல்லாமே நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொன்னேன். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த வரையுமே எல்லா மக்களும் ஒன்று தான். எப்படி சொல்கிறது, அதர் ஸ்டேட்டாக இருந்தானே இதாக ஸ்டேட் எல்லாமே இந்தியா தான். இந்தியா மக்கள் எல்லாருமே மக்கள் தான். உயர்ந்த ஜாதி சார்ந்த ஜாதி எனக்கு அது கிடையாது. அவங்க வந்து இந்து, இவங்க வந்து முஸ்லீம், அவங்க கிறிஸ்டின், எனக்கு அதுவும் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் எல்லாமே ஒன்று தான். என்ன 2 விஷயந்தான், அவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை. அவங்க சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். ரெண்டும் அந்த இது மட்டும்தான் மாறுபடும். மற்றபடி இந்த உலகம் ஒன்று தான், மக்கள் தான், சரிங்களா. ஸோ அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து ஜாதியை பற்றி பேசினா எனக்கு பிடிக்காது. நீங்கள் கேட்டிங்கிறதுக்காண்டி சொன்னேன். சில ஒரு கமெண்ட்ஸ் கூட எனக்கு வந்துருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முஸ்லீம்காரங்க வந்து அதை பேசுவாங்களா, என்ன முஸ்லீம்காரங்க வந்து அதை பேசுவாங்க, ஏதோ ஒரு பாஷை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஒரு அண்ணன். ஐயோ, நான் அப்படி சொல்லலை, நான் சொன்ன விதம் வேறு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு வந்து எல்லா சாமியுமே பிடிக்குங்க. எனக்கு வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான். நான் இந்து கோயிலுக்கும் போவேன், முஸ்லீமுக்கும் போவேன், அதே மாதிரி கிறிஸ்டின் கோயிலுக்கும் போவேன், சரிங்களா. இயேசுவையும் வணங்குவேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்கிறேன். வாங்க. தேங்க்யூ. பாய்.